இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் இறைவனின் தாயும் நம்மை கண்ணுக்குள்ளாய் வைத்து உயிரினும் மேலாக நேசிக்கிற ஆரோக்கிய அன்னையிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஒரு அழகான நாள். காவை முடித்து ஜெபமாலை ஏந்தி கண்ணீர் சிந்தி கால்களுக்கு நடந்து வந்து அந்த தாயின் பாதத்தை பற்றி ஜெபிக்கிற ஒவ்வொரு கருத்தும் இந்த புனித மண்ணிலே நன்றியின் கண்ணீராய் ஆனந்த கண்ணீராய் உங்கள் ஜெபம் மாற அன்னையின் பெயரால் அத்தனை குருக்களின் ஜெபங்களோடு சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறேன். Have a wonderful day. God bless you. அன்புக்குரியவர்களே, ரசம் தீர்ந்து விட்டது, ரசம் தீர்ந்து விட்டது. எல்லாரும் சொன்னாங்க ரசம் தீர்ந்துச்சு, ரசம் தீர்ந்துருச்சு. காணவர் கல்யாணத்துல எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ரசம் பத்தலன்றாங்களே, யாருக்கு பத்தல? ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு விடை காண்போம். ரசம் பத்தல, தீர்ந்து போச்சு, யாருக்கு? அதான் கேள்வி. நம்ம ஒரு கல்யாணம் வைக்கிறோம் அப்படின்னாக்க எல்லாரையும் கூப்பிடுவோம். பணக்காரங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, முக்கியமானவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்தா வாசல் வரைக்கும் ஓடி போய் அண்ணே வாங்கனே 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 போ. முக்கியமானவங்க கார்ல வருவாங்க, கூட்டு போய் நல்லா கவனிச்சுக்குவோம். ஏழைங்க வந்தாங்கனாக்க வாங்க 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 சொல்லுவோம். உலகத்தான் உலகத்தான். பட்டாடை உடுத்தி பாலிஷ்டா வந்தாக்க பலபலன்னு பேசுவோம். ஏழையா வந்தாக்க அதான் வாழ்க்கை, அதான் வாழ்க்கை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான். சாமி ஏசம் ஒரு கதை சொல்றாரு. பந்தியில உட்காருக்குள்ள போய் முதல் இடத்துல உட்காராத, உட்கார்ந்தா உன்னோட பெரிய ஆள் வந்தானாக்க ரே நீ அங்க போடாம்பா, எல்லாருக்கும் முன்னாடி அவமானம் ஆகும். அதனால நீ போய் தாழ்ந்த இடத்துல உட்காந்துக்க. ஒருவேளை முதலாளி உங்களை பார்த்து ஏன் இங்க உட்காரு, அங்க போய் உட்காரு போ அப்படின்னா எல்லாத்துக்கும் பெருமை கிடைக்கும் சாமியே சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் எபிரேய கலாச்சாரம் இருந்துச்சு. யாருக்கு ரசம் பத்தல? பணக்காரங்க, முக்கியமானவங்க, காசுக்கிறவங்க, அந்தஸ்துக்கிறவங்க, பதவிக்கிறவங்க எல்லாருக்கும் ரசம் கொடுத்துட்டாங்க. இந்த ஏழைங்க கடைசியா சர்வ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அடுத்த பந்தி உட்காருப்பாங்க. அந்த ஏழைங்களுக்கு, அனாதைங்களுக்கு, கைவிடப்பட்டவங்களுக்கு வந்துட்டு போலாம், போனா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரசம் பத்தல. அந்த அம்மா விட்டுவாங்களா? இப்படி பதச்சிட்டு வராங்க. பணக்காரர்களை பார்த்துக்கு 10 பேர் இருக்கிறாங்க, ஏழையை பார்த்துக்கு யார் இருக்கிறான்? நான் தான் இருக்கிறேன், என் பையன் தான் இருக்கிறேன். அந்த ஏழைகளுக்காக, இல்லாதவங்களுக்காக, கடைசியில வந்தவங்களுக்காக ஒரு வாய் சாப்பிட்டுட்டு சந்தோஷம் வாழ்த்திட்டு போலான்னு வந்த எளிய மக்களுக்காக அந்த அம்மா இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க ரிசர்வேஷன். அந்த அம்மா அந்த ஏழை விளிம்பு மக்களுக்காக, மறக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அல்லது பந்தியில் கவனிக்கப்படாத மக்களுக்காக பரிந்து பேசி ரசத்தை வாங்கி கொடுக்குறாங்க. எப்படி வாங்கி கொடுக்குறாங்க? பெஸ்ட் ரசம், அதே மாதிரி சூப்பர் குவாலிட்டி, சூப்பர் அமௌண்ட். 6 கற்சாடி அத்தனை ரசம் பத்தி குடிக்கடா, எவ்வளவு குடிக்க சாமிங்களா, உங்களுக்கு இல்லாம யாருக்கு இல்ல செய்யறாங்க. அந்த அம்மா பைபிள்ல எங்க வந்தாலும், இங்க மட்டும் இல்லைங்க, கஷ்டப்படுறவங்க, கண்ணீர் விடுறவங்க, இல்லாதவங்க, பத்தாதவங்க, அவங்க பத்தால் தான் நிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாக. அதனாலதான் சொல்றேன், அந்த அம்மா நம்பம்மா. பணக்காரங்க, பணம் படைச்சவங்க, கோடீஸ்வரங்க, உலகத்தின் உச்சாணிக்குள்ள உட்கார்ந்து இந்த இந்தியாவின் தலை சிறந்த பணக்காரர்கள் 10 பேர் நான் ஒருத்தர் மாறுதட்டாங்களே, அவங்களுக்கு மாதா இல்ல, அவங்களுக்கு மாதா இல்ல, நம்மளுக்கு மாதா. 50 ரூபாயை வச்சுக்கிட்டு 5 ரூபாய் ஏழைகளுக்கு கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன் பாருங்க. அவங்களுக்கான மாதா, ஏழைகளின் மாதா, கண்ணீரில் மாதா, கஷ்டப்படுற மாதா, பற்றாக்குறையில பரிதபிக்கிறவங்களுடைய மாதா. அதான் அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய மனசு இல்லாதவங்க பக்கம் தான் நிற்கும். ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ஏழைங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கு தைரியம் வேணுங்க. பணக்காரங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஆக்டர் வரட்டுமே, ஒரு எம்எல்ஏ வரட்டுமே, 100 பேர் வருவாங்க, பவுன்சர் வருவாங்க, போலீஸ் வரும், எல்லாம் வருவாங்க. ஏழைங்க வரட்டுமே, யார் வருவா? நீங்க வருவீங்களா? வரமாட்டாங்க. அந்த அம்மா போய் நின்னாங்க. ஏழைங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கு தில்லு வேணும், நல்ல மனசு வேணும். இது ஏழை. ஒரு சிஸ்டர் 35 வருஷம் மென்டலி ரிட்டார்டடு, பிசிக்கலி சேலஞ்ச் மக்கள் வேலை செய்யறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பசங்க முகத்தை துடுரில் தொடச்சி, அந்த ஒழு எச்சில தொடச்சி, சோத்துக்கு வாய்க்குள்ள கையை விட்டு சோத்தை ஊட்டி விட்டு அந்த அம்மா செஞ்ச, அந்த மதர் தெரேசா சிஸ்டர் செஞ்ச காரியத்தை பார்த்துட்டு அப்படி கண்ணுக்கு கலங்கிடுச்சு. நான் ஒரு பிரசங்கம் வச்சேன், வெளியே பார்க்கல, ஃபாதர் சமத்தியார் பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மென்டல் சில்ட்ரன் வாய் திறந்து தேங்க்ஸ் சொல்ல முடியாதுங்க, சொல்ல தெரியாதுங்க. எதை நினைச்சு நம்ம உதவி செஞ்சேன் சிஸ்டர்? அப்படியே கண்ணு கலங்கிருச்சு. 35 வருஷம் அங்கே இருக்குதுன்னு சொன்னிச்சு. தலையெல்லாம் நரைச்சி போய் இருக்குது, கையெல்லாம் நடுங்குது. காலங்கத்தில் 5 மணிக்கு எந்திரிச்சு 1 மணி நேரம் ஆராதனை முடிச்சுட்டு 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் வயசானவங்க, மென்டல் ரிட்டார்டடு, பிசிக்கலி சேலஞ்ச் எல்லாத்தையும் கூட்டி குடைச்சி தொடச்சி பாத்ரூம் ஒரு பட்டுக்கு படுக்கையிலே போயிருக்கிறாங்க. கழுவி விட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியாதுங்க. அவங்களுக்குலாம் உதவி செய்கிறாங்க.
நம்ம நன்றி நம்மளுக்கு சொல்லக்குள்ள என் பேரை விட்டான் இவ்வளோ செஞ்சேன், என் பேரை விட்டான். டியூப்லைட், எங்கள் ஊரில் டியூப்லைட் வச்சு வச்சுருந்தாங்க. அந்த லைட்டே வரல. நான் நிமிந்து பார்த்தா உபயம்னு போட்டு 10 பேர் எழுதி வச்சுக்கிறான். டொனேஷன் பெயின் போட்டு 10 பேர் எழுதி வச்சுக்கிறான். செஞ்சது விளம்பரப்படுத்துகிற உலகத்தில் அந்த அம்மா யாருக்குமே தெரியாமல் ஏழைங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன கருத்து, லெக்ரான் ஒரு ஃபாதர் இருக்கிறார் இந்த இந்திய தேசத்தில். 70 வருஷம், எனக்கு 57 வயசு, அவருக்கு 70 வருஷம் டீச்சராக ஒர்க் பண்ணார். என்னுடைய பைபிள் ப்ரொஃபஸர். அவர் கற்ற எழுதுனது மட்டும் 6000 பக்கம் எழுதிக்கிறார். 6 தொகுதிகளாக பைபிளை பற்றிய புதிய ஏற்பாடு மட்டும் எழுதியிருக்கிறாங்க. பெரிய ஞானி. பிரான்ஸ் நாட்டில இருந்து இங்க வந்தார். ஒரு நாள் சம்பளம் தவற மாட்டார், ஒரு நாள் பைபிள் படிக்க தவற மாட்டார், ஒரு நாள் தீவிரங்களை சந்திக்காம இருக்க மாட்டார். பக்தி, நிறைய அறிவு, நிறைய பக்தி. ஒரு நாள் எளிமையா இருப்பார், ரொம்ப எளிமையா இருப்பார். அப்படி ஒரு நாள் வந்து சாதாரண ஒரு காக்கி பேண்ட், ஒரு ஷர்ட் இன் பண்ணியிருந்தார், பில்டு கூட கட்டல, ஹவாய் செருப்பை போட்டு டக்கு டெஃபெக்ட்ல வந்துகிட்டு இருந்தார். நான் இருக்க மாட்டாம, சாமி சூப்பரா இருக்கிறீங்க அப்படின்னு சிரிச்சாரு. 70 வயசு, பெரியவர், ரொம்ப பெரியவர், பழுத்த ஞானம். சூப்பரா இருக்கிறீங்க அப்படின்னு சிரிச்சாரு. ஏன் சாமி சிரிக்கிறீங்க அப்படின்னு டக்குன்னு சட்டையை உருவினார். ஐயோ நல்லா இருக்குன்னு சொல்லணும், ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு. பட்டன் இல்லடா அதனால உள்ள போட்டேன் அப்படின்னாரு. அவர் கண் அசைச்சாருன்னா மார்ட்டின் ஃபாதர்லேருந்து கர்தினால் கிரேஷியஸ் வரைக்கும் கொட்டுவாங்க. அவ்வளோ வல்லமை, அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ், அவ்வளோ ஞானம். அவர் எப்படி நடந்த போக்கில் 150,000 எதிர்ச்சின்னு கை தட்டினாங்க. அவ்வளோ ஞானம். இன்னும் ஏழையாக இருக்கிறார், ஏழையாக வாழணும்னு நினைக்கிறார், ஏழையாக சாப்பிடணும்னு நினைக்கிறார். அதுதான் வாழ்க்கைங்க. எல்லாம் இருந்தும் இல்லாத போல வாழ்றது, எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் ஏழைங்க பக்கத்தில் நிற்கிறது அந்த மாதனுடைய குணம். அதை வாழ்வோம். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கு வட்டிக்கு கொடுக்கிறான், கடவுள் வட்டியும் முதல்மாய் சேர்த்து கொடுப்பார். பைபிள் சொல்லுது, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கு வட்டிக்கு கொடுக்கிறான், கடவுள் வட்டியும் முதல்மாய் கொடுப்பார். ஒரே ஒரு வசனம் தோபித்து பத்திரத்துல, உங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா நிறைய கொடுங்க, சாமி கொடுத்தது. உங்கள்கிட்ட இருக்கிறதுல எது சாமி கொடுக்கல, எல்லாம் சாமி கொடுத்தது தானே. நிறைய இருந்தா நிறைய கொடுங்க சாமிக்கு, ஏழைங்களுக்கு அனாதைகளுக்கு கொடுங்க. கொஞ்சமா இருந்தா கொஞ்சமாவது கொடுங்க, ஆனா கொடுக்காம மட்டும் இருந்துடாதீங்க. தோபித்து பத்திரம் அழகா சொல்லுது. அந்த அம்மா நமக்கு சொல்ற பாடல் தான். பச்சை பட்டு உடுத்தி, பசும்பொன் முடி உடுத்தி, அப்படி பிரகாசமா இருக்கிறது மாதாவை சுருவுதல் மட்டும் பார்க்கக்கூடாது. கலைஞ்ச தலையோட, இடுங்கின கண்ணோட, மா தர்மம் படுங்க கெஞ்சி கேட்கிற ஒவ்வொரு ஏழைங்க கிட்ட, அனாதைங்கிட்ட ஒத்த வார்த்தை பேசணும் பிள்ளைன்னு சொல்லி காத்திருக்கிற வயசான அம்மா கிட்ட, அப்பா கிட்டையும் பார்க்கணும். அப்பதான் பக்திக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆமென்.